வணக்கம். நம்ம சென்னையைச் சேர்ந்த டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து ஐபிஓ வந்திருக்காங்க. இது வந்து அகர்வால் குரூப்லேருந்து வந்திருக்கு. ஏற்கனவே இந்த குரூப்லேருந்து டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ன்னு லிஸ்ட் ஆகி அது ஆல்ரெடி வந்து ₹6000 அது வந்து ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோல இந்த ஐபிஓட பிரைஸ் டீடைல்ஸ் பார்ப்போம். என்னைக்கு ஐபிஓ ஓப்பன் ஆகுது, பிளஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா எவ்வளோ இருக்கு, ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, இதோட ஜிஎம்பி எவ்வளோ, ஸோ இது ஐபிஓ அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணா லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, இதை லாங் டேர்ம் வச்சுக்கலாமா, இப்படி எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கம்பெனி 2010ல ஆரம்பிச்சாங்க. இது சென்னையில இருக்கு. சென்னை பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து நம்பர் 1 ஐ கேர் சர்வீஸ் குடுக்குறாங்க. எண்ட் டு எண்ட் ஐ ரிலேட்டட் எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. இவங்களுக்கு தெரியும் இவங்க காட்ராக்ட், ரிஃப்ராக்டரி மத்த சர்ஜரிஸ் பிளஸ் வந்து இந்த ஆப்டிகல் லென்சஸ் நம்ம கிளாஸ் அதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியால வந்து ஒரு 193 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அது எப்படின்னா இவங்க ஹப் அண்ட் ஸ்போக் மாடலு. 28 ஹப்ஸ் இருக்கு. அதுல 165 ஸ்போக்ஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு தெரியும்ல, இப்ப சென்னையில வந்து மேஜரா ஆப்பரேஷன் பண்ணணும்னா அவங்க ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மத்த கிளினிக் எல்லாம் மத்த ஏரியாஸ்லாம் இருக்கும். ஸோ மேஜர் சர்ஜரின்னு வரும்போது மெயினா இருக்கிற சென்டருக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாரி அவங்களுக்கு வந்து இந்தியால ஒரு 28 ஹப்ஸ் இருக்கு. ஸோ 14 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 1,40,000 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட ஒரு 730 பிளஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏற்கனவே லோன் இருக்கு. அத ரீபேமெண்ட் பண்றாங்க. பிளஸ் சம் அக்விசிஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் ஃபார் சேல். இவங்க ஏற்கனவே இன்வெஸ்டர் இருக்காங்க. அவங்க விக்கிறாங்க. இந்த ஐபிஓ 29ஆம் தேதி ஆரம்பிச்சு 31ஆம் தேதி ஜனவரி வந்து முடியுது. பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 382லேருந்து ரூ. 402. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலருக்கு 35 ஷேர்ஸ். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 14,070. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 1 ஷேர். அதே மாரி இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா, 3027 கோடியா இருக்கு. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூ 300 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 2727 கோடி. ஸோ மேஜரா பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சு லிஸ்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, 5th பிப்ரவரி லிஸ்ட் ஆகும். ஸோ இதுல இப்போ அலோகேஷன் கோட்டா பார்த்தீங்கன்னா, QIBக்கு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர் இருக்காங்க. அவங்களுக்கு 50%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு வந்து 15%, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து 35%. ஸோ இதுல 2 அடிஷனல் கோட்டா இருக்கு. ஒன்னு வந்து எம்ப்ளாயி கோட்டா. அவங்களுக்கு வந்து ஒரு 15,79,399 ஷேர்ஸ் அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மாரி நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுல ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்கு இந்த குரூப்லேருந்து டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் லிமிடெட். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 11,29,574. ஸோ டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ரூ. 6,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேர்ஸ நீங்க வந்து 23ஆம் தேதி ஜனவரிக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாலயும் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா இந்த கம்பெனில நீங்க எம்ப்ளாயி கோட்டாலயும் அப்ளை பண்ணலாம். ரீட்டெயில் கோட்டாலயும் அப்ளை பண்ணலாம். இதே நீங்க எம்ப்ளாயியா இருக்கீங்க, ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எம்ப்ளாயி கோட்டாலயும் அப்ளை பண்ணலாம். ஷேர் ஹோல்டர் கோட்டாலயும் அப்ளை பண்ணலாம். பிளஸ் ரீட்டெயில் கோட்டாலயும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஃபண்ட வந்து செலக்ட் பண்ணும். உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பிளஸ் உங்க பினான்சியல் கோல்க்கு தகுந்த மாரி, இல்ல வந்து ஸ்டாக்க வந்து செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ இப்ப அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இல்ல வந்து டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும். இல்ல அசெட் அலோகேஷன் பண்ணணும். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த குவரீஸா இருந்தாலும், இங்க குடுத்திருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ பினான்சியல்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி அசெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹால்ஃப் இயர்லில பார்த்தீங்கன்னா, 3,393 கோடி வந்து அசெட் இருக்கு. அசெட் வந்து இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, அதே மாரி இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. 2022 மார்ச்ல பார்த்தீங்கன்னா, 713 குரோர்ஸ் இருக்கு. அதுவே 23 மார்ச்ல பார்த்தீங்கன்னா, 1,031 கோடியா இருக்கு. அதே 24த் மார்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,376 கோடியா இருக்கு. ஸோ இந்த ஹால்ஃப் இயர்லில பார்த்தீங்கன்னா, 837 குரோர்ஸா இருக்கு. ஸோ அப்பன்னா இந்த ஃபுல் இயர்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1,650 கோடிக்கு வரதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, 23ல வந்து 45% அதுக்கு முன்னாடி இயரோட குரோத் ஆயிருக்கு. 24ல பார்த்தீங்கன்னா, ஒரு 33% குரோத் ஆயிருக்கு. ஸோ இந்த வாட்டியும் ஓரளவுக்கு நல்ல குரோத் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தா இந்த ஹால்ஃப் இயர்லில பார்த்தீங்கன்னா, 39 குரோர்ஸா இருக்கு. இதுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ஃபுல் இயர் 95 குரோர்ஸா இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரோட வந்து கம்மியா தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் முடிக்க போறாங்க. ஒரு 80 கோடியில வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, மார்ச் 23 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து ப்ரீவியஸ் இயர கம்பேர் பண்ணும்போது குரோத் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. இது ஒரு கன்சர்ன். ஸோ அதே மாரி மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ 10% இருக்கு 23ல அப்புறம் பார்த்தீங்கன்னா, 24ல பார்த்தீங்கன்னா 6.91 இருக்கு. இப்போ வந்து 4.72 இருக்கு. ஸோ மார்ஜினும் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா இவங்கள்ட்ட வந்து ரிசர்வ்ஸ்
ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து நெறைய இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1500 கோடி வந்து இந்த ஹால்ஃப் இயர்லில வந்து ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல நியூஸ். ஸோ பாரோயிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 373 இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு கடன் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓல ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, அந்த கடன ஒரு 190 கோடி வந்து அத அடைக்கிறாங்க அப்படின்றது தான் வந்திருக்கு. ஸோ இவங்களோட பிஇ பார்க்கலாம். பிஇ பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. 130ல இருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா, ரூ. 3ல இருக்கு. ஸோ அதுவும் கம்மியா தான் இருக்கு இந்த பிஇக்கு. அதே மாரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, 9.33 இருக்கு. அதுவும் கம்மி தான். ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா, 14.6 அது கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. ஆனா பிரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா, 7.96 அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்க ஆர்எச்பில வந்து ஒரு 8 கம்பெனிய வந்து பியர்ஸா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க பியரா அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அகர்வால் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஐ ரிலேட்டட் மட்டும் பண்றாங்க. இப்ப அப்போலோ, மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்டையர் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி வந்து பண்றாங்க. ஸோ அதனால இது வந்து ஒன் டூ ஒன் கம்பேரிசன் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, பிஇ வந்து அதிகமா தான் இருக்கு. அப்போலோ பிஇ பார்த்தீங்கன்னா 107ல இருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா 95ல இருக்கு. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா 82ல இருக்கு. ஸோ குளோபல் ஹெல்த் வேற 57ல இருக்கு. ஆஸ்டர் பார்த்தீங்கன்னா 137ல இருக்கு. ஸோ இவங்க பிஇ பார்த்தீங்கன்னா 130. ஸோ இது ரொம்ப அதிகம். ஓவரால் நம்ம ரேட்டிங் பார்ப்போம். ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து ரெவென்யூஸ்லாம் குரோத் ஆயிருக்கு. ஸோ அதனால ஃபினான்ஷியல்ஸ் நல்லா குடுத்துருக்காங்க. இவங்க காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சூப்பர். ஏன்னா இவங்க தான் நம்பர் 1 சொல்லியிருக்கேன். ஐ ரிலேட்டட் சர்வீசஸ்ல. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து டாப் ரேங்கிங் குடுத்துருக்கோம். செக்டார் குரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாம் ரொம்ப நெறைய மொபைல்ஸ், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ ஐ ரிலேட்டட் டிசீஸ் நெறைய இருக்கும் வர காலத்துல. ஸோ அதனால இந்த செக்டார் குரோத்தும் நல்லா இருக்கு. டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே இருக்கு. ஸோ எண்ட் டு எண்ட் ஐ ரிலேட்டட்ல இருக்காங்க. அதனால அது வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் குடுத்துருக்கு. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நான் காமிச்சேன் இல்லைங்களா? அவங்களுடைய வந்து பிரைஸ் டூ எர்னிங்கா இருந்தாலும் சரி, பிரைஸ் டூ புக்கா இருந்தாலும் சரி, ஆர்ஓஇயா இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, ஸோ ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வேல்யூவேஷன் வந்து நான் ஆவரேஜா தான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த லிஸ்டிங் கெயின் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட் வந்து இன்னும் ஓப்பனே ஆகல. இப்பயே பார்த்தீங்கன்னா, இதுக்கு 15% வந்து ஜிஎம்பி இருக்கு. ஒரு ஷேருக்கு ரூ. 60 அந்த மாரி வந்து ஜிஎம்பி இருக்கு. இது வர காலத்துல வந்து இன்னும் நெறைய ஏறும். ஸோ லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 530 வந்து அந்த ரேஞ்ச்ல லிஸ்ட் ஆகறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் அந்த சமயத்துல நல்லா இருந்துச்சுன்னா, இன்னும் நல்லா மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி அது எவ்வளோ டிமாண்ட் இருக்கு, இன்வெஸ்டர் எவ்வளோ இதுக்கு வில்லிங் டூ பே அப்படின்றத பொறுத்து தான். ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு நம்புறோம். ஸோ லாங் டெர்ம் பார்த்தீங்கன்னா, இது லாங் டெர்ம் வச்சுக்கலாம். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஏன்னா இவங்க செக்டாரும் சரி, இவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் சரி, இதெல்லாம் நிஷ்ஷா இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம லாங் டெர்ம்க்கு வச்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே பார்த்தீங்களா, அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே வந்து ரூ. 6,000ல இருக்கு. ஸோ அதனால இது நல்லா மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் எங்களுடைய வந்து ஏர்னிங்ஸ் பிளஸ் ப்ராஃபிட்ஸ் மத்த எல்லாம் பொறுத்து தான். ஸோ நான் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். நீங்க இந்த ஐபிஓ அப்ளை பண்றத நல்லா அனலைஸ் பண்ணி, நீங்க அதுக்கப்புறம் ஐபிஓ அப்ளை பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.